நாங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பாருங்க எப்படி கொத்து கொத்தா இருக்கு. நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பூ இருக்கா? பூ கோச இப்போ நாங்க எங்க இருக்கோம்னா ஷாப்பிங் வந்திருக்கோம். மீன்வைல் நாங்க வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூம் தேடிட்டு வந்தாச்சு. ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி கட்டினாங்க போல், அப்புறம் ரூம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டு. அவள் ஆல்ரெடி உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா, தூங்கிட்டு இருந்தா, அப்போ முழிச்சுக்கிட்டா. அப்புறம் டிவி இருக்குது, இங்கே வந்து ஒரு டேபிள் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா வெளிச்சம் ரூமு. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. பாத்ரூமும் பெருசாக நல்லா நீட்டாக இருக்குது. கீசர் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ரூம் பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து வீடாக கட்டினாங்க போல் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிட்டாங்க. ஐ மீன் ரூமாக மாற்றிட்டாங்க. பால்கனி போய் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே தான் காமா. பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஹோட்டலோட பேர் பார்த்தீங்கன்னா டியூ ட்ராப் இன். காமா டாடி இங்க பாருங்க, ஹலோ சொல்லுங்க. காயிர 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 சோப்பு டப்பா வேணுமாங்க அவளுக்கு. இந்த சோப்பு ஷாம்பு கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு விளையாடணுமா. இங்கே ஒரு மிரர் இருக்கு, நான் கவனிக்கலாம். இப்போ நாங்கள் ஏன் ரூம் தேடி வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்து செம்ம வெயில். கத்தாத பாப்பா, வெளியே வந்து செம்ம வெயில் அடிக்குது, சுத்தமாக தாங்கவே முடியல. இவ செம்மையாக தூங்கிட்டு இருந்தா. சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வெயிலெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம். போட் ஹவுஸ் இருக்குது, ரோஸ் கார்டன் அந்த மாதிரி என்னமோ இருக்குது. சரி அதெல்லாம் ஈவினிங் டைம் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம் தேடுறதா எங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து தேடிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தான் இப்போ டைம் ஆச்சு. சரி அது நைட் ஏன் தேடணும், இந்த டே டைம்லேயே தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூம் தேடிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெயில் கொஞ்சம் குறையும் போது நம்ம வெளியே கிளம்பலாம். ஹலோ, குட் ஈவினிங். நாங்கள் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வெயில் அடிக்குதான். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. 6:30 வரைக்கும் தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக போயிட்டு என்ன இருக்கு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஈவினிங் வந்து நாங்கள் தூங்கக்கூடாதுன்னு நினச்சோம், இவ்வளோ தான் தூங்க வைக்கலாம்னு நினச்சோம். ஆனால் எப்படி தூங்கணும்னு தெரியல, நாங்கள் 2 பேருமே தூங்கி போயிட்டோம். ஸோ ரோஸ் கார்டன் பார்த்துட்டு நம்ம வேறு என்ன பிளான்னு எங்களுக்கும் தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போது நாங்கள் ரோஸ் கார்டன் வந்தாச்சு. என்ட்ரி பார்த்தீங்கன்னா 40 rupees per person. ஆனால் ஒரு ரோஸ் கூட இல்லை பாருங்கள். வெரி டிசப்பாயிண்டட். இன்றைக்கி தான் இருக்குது, ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ரோஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் இல்லை, ஒரு ரோஸ் கூட இல்லை. எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குது, ஒரு ரோஸை பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, வந்து அங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூ தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாமா? இங்கே என்ன வியூ தெரியுது, அங்கே நின்று பார்க்குறாங்க. இல்லை இன்னும் போகுது போல, கீழே கீழே போகுது. ஆமாம், சரி பாப்பா. நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் ஈவினிங் டைம்.
பாப்பாட்ட நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. ஆமாம், கீழே தான் போகுது. அப்போ ஃபுல்லாக ரோசஸ் இருந்தால் எப்படி இருக்கும்ல பாருங்க. ஃபுல்லாக நடக்கலாம். வேற கள்ளச்செடி வாய். நாங்கள் ரோஸ் கார்டனில் ரோஸ் இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் அந்த சைடு மட்டும் ரோஸ் விட்டு வச்சுருக்காங்க, ட்ரிம் எதுவும் பண்ணாமல். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போய் பார்க்கலாம். பாப்பாவும் நடக்கட்டும் ஜாலியாக. நிறைய ரோஸஸ் இருக்கு. ஆமாம், அப்போ இந்த ஃபுல்லுமே ரோஸ் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. பரவாயில்ல, அதுக்கும் ட்ரிம்மிங்லாம் தேவையில்ல. அப்போ தான் நிறைய ரோசஸ் வரும். ஓ பாருங்க, ரோசஸ். ரோஸ் ரோஸ் கொத்து கொத்துவ சார். பாருங்க எப்படி கொத்து கொத்தா இருக்கு. நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. எவ்வளவு கொத்து கொத்தா இருக்கு பாருங்க. ஸோ கீழே வந்து நிறையா ரோசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால அந்த இடத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பாருங்க, லைட் பிங்க், ஒயிட்டு. அது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கலர் பாருங்க, அந்த சைடு கொடுத்துருக்கு. அங்க இன்னும் நிறைய ரோசஸ் இருக்கு. ரெட் எல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசா பூத்துருக்கு. ஓ, இது வந்து ஒரு லோட்டஸ் பூ மாதிரியே இருக்கு. பாப்பா அங்க நடந்து வந்துட்டு இருக்கா. நான் சும்மா ரசிச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா ஃப்ளவர்ஸும். இந்த ஃப்ளவரோட சைஸ் அண்ட் கலர் பாருங்க, ஒரு மாதிரி பர்பிள் கலர் சூப்பராக இருக்கு. நல்லா பெருசாக இருக்கு. அப்புறம் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா மொட்டா இருக்கு இன்னும், ஆனால் பெருசு, செம்ம பெருசாக இருக்கு. இங்கே பாருங்க, அதே கொத்து கொத்தா. பாப்பா பூவா கோச அங்க இருக்கான். பூவா பூவா பூ இருக்கா? பூ கோச பூ இருக்கான். பாத்தீங்களா எவ்வளோ பெருசா இருக்குன்னு. அங்க இருந்து இந்த என்ட்ரன்ஸ் எங்க தெரியுதா? அங்க சின்னதா தெரியுது பாத்தீங்களா? அதுதான் என்ட்ரன்ஸ். அது வரைக்கும் இருக்கு பார்க். இங்க இருந்து நடந்து 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 இந்த சைடுல வந்து நாம இப்ப இங்க வந்து நிக்கிறோம். அப்படியே இன்னும் கீழே போகுது. ஆக்சுவலி பர்பிள் கலர் ஃப்ளவர்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆமாம், பர்பிள் கலரு ஒரு மாதிரி ஆரஞ்சு வந்து ஒரு பிரைட் ஆரஞ்சா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. இவளுக்கு ஜாலியா இருக்கு. பூ வேணுமா? வாவான்னு கூப்பிடுறா பூவை பார்த்து. அவன் நடக்கணும். இது பாருங்க எவ்வளோ எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. எவ்வளோ டோட்டலாக ரோசஸ் பிளான்ட்ஸ் இருக்குன்னு 3100 பிளான்ட்ஸ் இருக்கா. அதில் 730 வெரைட்டிஸு. ஏஆர்வி ஆஃப் தேர்ட் டெரஸ் தான். அப்படின்னா
மாடி மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோர் மாதிரி. ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்குது. அவ செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பாப்பு தெடொக்க ஏடா ஏடா ஓட 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 ஓட. ஒரு வழியா உட்கார்ந்தாச்சு. அவ பாத்தீங்கன்னா சூப்பர் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு 15 minutes இருக்கு. ஸோ சரி முன்னாடியே உட்காந்துக்கிட்டோம். க்ளோஸ் பண்றாங்கன்னா அப்படியே ஓடிடலாம். ஆமா, அதனால முன்னாடியே உட்காந்துட்டோம். இவ வருவாளா? வரமாட்டான். டவுட் தான். ஜாலியா இருக்காவ, ஓடுறா பாட்டுக்கு. டயர்ட் ஆயிடுவோம், சீக்கிரமா டயர்ட் ஆயிடுவோம். போது சேர்ந்துட்டு போகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஷாப்பிங் வந்திருக்கோம். ஈவினிங் 6:30 மேலே எதுவுமே இல்லை ஷாப்பு, சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இவ அட்ராசிட்டி தான் கீழே இறங்கணுமா எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கிறான். ஷாப்பிங் வந்து ஏதோ கொஞ்சம் வாங்கினோம். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே லைனாக கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போகலான்னு சாப்பிட்டுட்டே போயிடலாம். இவரோட கேப் நல்லா இருக்கா? அங்கே டீ மியூசியமில் வாங்கியிருந்தோம், டீ ஃபேக்ட்ரியில் வாங்கினோம் கேப்பு, யூஸ் ஆகுது. ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். இவளுக்கு லாக்டஜன் வாங்கணும், அதுக்காக ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பின்னாடி அப்போலோ ஃபார்மசி இருக்குல்ல, அங்கே வாங்க போயிருக்காரு அவரு. மீன்வைல் நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, இதை பாப்பா பார்த்துட்டு இருக்கா. நான் முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி ஊட்டி வந்திருக்கேன். அதுக்கும் இப்போ இருக்க ஊட்டிக்குமே செம்ம சேஞ்சு. நல்லா நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் ரொம்ப பிளாஸ்டிக் கவர்ஸ் அது இதுன்னு இருக்கும், இப்போ வந்து சூப்பராக இருக்கு ஊட்டி. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு நைட்டு. அதான் எல்லாம் காதெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு பாப்பாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. வழியில் வந்து சாப்பிட்டுட்டே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷு. அடையார் ஆனந்த பவனில் சாப்பிட்டோம். அங்கே வந்து அங்கே இருந்த எல்லா பீப்புளும் அங்கே தான் சாப்பிட்டாங்க போல இருக்கு. செம்ம கூட்டம், உட்காரத்துக்கு நிற்கிறதுக்கு எதுக்குமே இடம் இல்லை. அதனால வீடியோ வந்து எடுக்க முடியல. பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டாச்சு. பாப்பா வந்து இட்லி சாப்பிட்டா. இவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிலீஃபா இருக்கு. எப்படியோ ஊட்டி விட்டாச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த vlog வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எங்க போறோம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் vlogல சொல்றேன். Until then, signing off from Anjana's vlogs. Bye.